ஓகேவா? நமச்சிவாயா. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கேன் நான் நம்புறேன். சிவபெருமான வழிபடுற எல்லாருமே நிச்சயமா நல்லா இருப்பீங்க. அதுபோக இன்னொரு விஷயம் சிவபெருமான வழிபட்டதான் நல்லா இருக்கும் அப்படிலாம் இல்ல. எல்லாருமே உண்மையில நல்லாதான் இருக்கும். சரிங்களா? இதை நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணேன்னா, ரீசெண்டா இன்னைக்குதான் இதை வந்து கேட்டேன். அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு நம் அறிவுரை சொல்ற ஒரு பெரிய ஒரு பாட்டி, அதாவது என்னோட ஆட்சி தான் சொல்லிச்சு. சுத்தி இருக்கிற அதான் ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்க முச்சில எல்லாரும் மாறி இருந்தாங்க. எனக்கு இந்த கடவுள் எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி மாறி இருந்தாங்க. மாறுதல் அந்த ஆட்சி இந்த மாதிரி சொல்லும் போச்சுல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்போ ஆட்சிட்ட சொன்னேன், ஆட்சி, அதாவது ஆட்சி எனக்கு ஒரு பதில் சொல்லிச்சு. நம்பினால் மட்டும் எல்லோருக்கும் உண்டு. அது எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த வழிபாடு பண்ணாலும் சரி, நம்பியவர்கள் மட்டும் கடவுளை வந்து நம்புறோம். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தா மட்டும் நமக்கு பயன் உண்டுப்பா அப்படின்னு ஆட்சி சொல்லிச்சு. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஆச்சி அப்படின்னு நினைச்ச அப்புறம் ஆட்சிட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஆச்சி, யார் யாருக்கு என்னென்ன பிக்சர் இருக்கோ அதுதான் இருக்கும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க வந்து அமைதியை தான் சொல்லி கொடுத்தாங்க. எதுவுமே கடவுள்கிட்ட கேட்காதீங்க. முதல்ல உங்க உள்ளத்தை தூயப்படுத்துங்கன்னா எல்லா பக்கமும் சொல்றாங்க. சரிங்களா? நம்ம வந்து போனோடனே ஒரு கோயிலுக்கு போனோம் எங்க போனோம் கடவுளுக்கு முன்னாடி எனக்கு அது வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த வார்த்தையை தான் நம்ம கேட்கமே தவிர கைகூப்பி வணங்கி இன்னைக்கு இந்த செகண்ட் உன்னை வந்து வணங்குறதுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி யாருமே இதுவரை கேட்டது இல்ல. இப்படி கேட்கிறவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டிங்க. அதாவது டைரக்டா பேசுவாங்க. ஃப்ரெண்ட்லி மாதிரி. அதாவது எல்லாருமே சொல்றாங்க பக்தி ரீதியா வந்து சாமி கும்பிடு, அது பயம், பயத்துல கும்பிடுறாங்க கடவுளை. என்னைக்குமே பயத்துல கும்பிடக்கூடாது. அன்போட கும்பிடணும் கடவுளை வந்து. அதாவது அவர் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, லவ்வர் மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்பா மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படிக்கு நம்ம இருக்கோமோ அப்படி நமக்கு வருவாரு. சரிங்களா? அதாவது நம்ம எந்த ஒரு பொருளை கேட்கறதோட நமக்கு தெரியாதா படைச்சவனுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். எல்லாருமே நினைக்கிறாங்க நம்ம ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், என் சாமியை வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது அப்படி இருக்க மட்டும் உடனே கடவுள் மேல ஒரு தப்பு இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் சோதனை செய்யப்பட்ட மாணவன் தான் அடுத்த தேர்வுக்கு அடுத்தது தயாராகிறான். சரிங்களா? சோதனை இல்லாம எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஏத்துக்கிடணும். எல்லாமே உங்களோட கருணையில நடக்குன்னு மனசு இந்த ஒரு அன்பு மட்டும் இருந்தா மட்டும் போதும். எதை வேணாலும் சாதிக்கலாம். எல்லா மதத்திலும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. அன்பா இருங்க, தைரியமா இருங்க, கடவுளை நம்புங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கூட கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கும்புற கடவுளை முழுசா நம்பி உங்களை கைவிட்டுதா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. கைவிட வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒருத்தன் ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த கல் இருந்தாலும் சரி, அந்த கல்ல முழுசா நம்பி கும்பிடுதானா அவனுக்கு அதுல பயம் இருக்கு. சரிங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நம்புறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவுதான் வெற்றி. சரிங்களா? நம்ம வந்து பாதியில போயிட்டு எனக்கு இதை கூட அதை கூடன்னு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்கறத விட நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பெத்த அம்மா அப்பா நம்மளை வளர்க்கமிச்சு நம்ம பார்த்து பண்றாங்களா, பையனை படிப்புக்கு அனுப்பணும், நமக்கு அது பண்ணணும் இது பண்ணணும் நிறைய நமக்கு பண்றாங்க. அதே போல நம்ம அந்த உலகத்துல படைச்சது நம்ம ஏதோ ஒரு தேவைக்கு இங்க வந்திருக்கோம். நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை வரும். நம்ம அதை விட்டுட்டு இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு கிடையாது. நீங்க எந்த பக்கம் போனாலும் உங்களை இந்த இடத்த தான் சுத்தத்தை படுத்த சொல்லுவாங்களே தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு நிலையை கடந்து வருவான். அந்த நிலையை கடந்து போனது ஏகப்பட்ட பேர் கணக்கே கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து நேர்மையா போனவங்க. நேர்மையா போனவங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் வருங்க. உண்மையில சொல்ல போனா 99% கஷ்டம் வரும். அந்த 1% தான் இறைவனோட நம்பிக்கை, அவனோட முயற்சி. அந்த 1% கணக்கே இல்லாத அளவுக்கு பெரிய ஒரு எப்படி சொல்றது, அளவிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இது. ஆனா அந்த 1% மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து ஒரு இதுல இருக்கிறோம். நம்ம வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்றோம். டேய் அவன் அப்படிடா, இவன் இப்படிதான். நம்ம பொதுவா பேசிக்கா இது வந்து எல்லாத்துக்குள்ள இருக்கிற எண்ணங்க. இந்த எண்ணம் வந்து நம்ம அமைதியா இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி போனாலும் இந்த எண்ணம் வந்து பேசுது. அதாவது அது இப்படி 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 நமக்குள்ளேயே பேசுது. சரிங்களா? இந்த எண்ணத்தை கேட்காம இந்த மனத்தையும் கேட்காம உள்ள இருந்து ஒண்ணு பேசும். டேய் அவன் நல்லா இருக்கட்டும்டா, போறான்டா அப்படின்னு சொல்லி இது சொல்லும். இத சொல்றவன் கேட்டவன் மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைய போனவங்க. சரிங்களா? உணர்ந்தவர்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நிறைய வழிபாடு பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க, கோயில்களுக்கு பண்ணணும் அப்படி பண்ணணும் கிடையாது. கோயில் குளத்துக்கு அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க, கொடை வரி வருது, 5000 கொடுங்க 10,000 கொடுங்க, ஒண்ணுமே கிடையாது.
உங்களுக்கு என்ன அதாவது ஒரு சிவ வழிபாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த பூ பொன்மாலை இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்களோட மன திருப்திக்கு. இன்னொரு சிவபெருமானோட திருப்திக்கு என்ன தெரியுமா? ஒரு வயிறார ஒரு சாப்பாடு. சிவாலயத்திலயோ எங்கேயோ போதும் பார்த்தா ஒரு ஜீவராசி இருக்கும். அந்த ஜீவராசிக்கு ஏதோ ஒண்ணு பிஸ்கட்டோ ஏதோ ஒண்ணு அந்த டைம் கொடுத்தா டாடி சந்தோஷப்படுவாரு. அதாவது நமக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம கொடுத்தா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த பிரபஞ்சத்துல என்னென்ன நமக்கு இருக்கோ அவ்வளவும் நமக்கு செய்வோம். அது இயற்கையோட நம்ம சேர்ந்து வாழும் போச்சுலதான் நமக்கு எல்லாமே கிடைக்குது. சரிங்களா? இயற்கையை தாண்டி நம்ம போயிட்டு அங்க போய் நின்று எனக்கு வரலையேன்னு சொல்லி யோசிக்கிறதோட எல்லாத்தையும் அது கையில விட்டுட்டு நம்ம பாட்டுல நடந்தோம். என்னோட குருநாதர் எனக்கு சொன்னாரு. என்னால இப்ப வீடியோ ரீசெண்டா போட முடியல. ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. உன்னோட கஷ்டத்துல நீ வந்து கஷ்டம் 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 சொல்லி கஷ்டத்துக்கு பின்னால ஓடிட்டு இருக்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஓடுதியோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு ஓடும். சரியா? நீ ஒரு நிமிஷம் நில்லு, நிதானமா உட்கார்ந்து யோசித்து பாரு. அந்த யோசனையிலயும் உனக்கு சித்திலையும் உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா? உண்மைதாங்க. பிரச்சனை சொல்லி நம்ம அந்த பிரச்சனையை நோக்கி ஓடும் போச்சுல அந்த பிரச்சனை கூடந்து ஓடுது. அதனால நம்ம அமைதியா ஒரு நிமிஷம் நின்றுட்டோம்னா அந்த பிரச்சனையை நம்ம பார்த்து காரி துப்பிட்டு போயிடும். இவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கோமே, இவன் இதுலயே அசால்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு நம்ம சொல்லவே முடியாது. சரிங்களா? அதை கண்டுக்கிடாம விட்டாலே போதும். நம்ம பாட்டுல போயிட்டே இருக்கலாம். அது வரும் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட் தான். சரிங்களா? இதுதான் யாரையுமே குறைச்சி எடை போடாங்க. யாருமே இங்க குறைஞ்சவங்க கிடையாது, யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது. நீங்க வெள்ளை சட்டை போட்டிருக்கோம், நாளைக்கு கிழிஞ்ச சட்டை போட்டு போவான். நாளைக்கு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கோம், வெள்ளை சட்டை போட்டு போவான். இயற்கையோட நிதி. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தனை வாழ்த்துதியோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நீ உயர்வ. எவ்வளவுக்கு எவ்வளவு நீ ஒருத்தனை தாழ்த்துதியோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீ கீழே தான் போவ. இதுதான் இயற்கையோட நிதி. சரிங்களா? அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் இங்க இருக்கிறோம், நம்ம தான் இங்க நடக்கிறோம், நம்ம தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இயற்கையோட சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இயற்கையோட சேர்ந்தா வாழலாம். அதாவது நமக்கு என்ன தேவைங்கிறது, நமக்கு சந்தோஷமான வாழ்க்கைங்கிறது தேவைங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீ அங்க போய் நான் ஓடி ஓடி பணம் சேர்க்கிறேன் ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது ராசா. அதாவது பொதுவா எல்லாத்தையுமே அப்படிதான். இங்க ஜாயிண்ட் ஆகிட்டா நம்ம வழி அது பாட்டுல கூட்டு போயிட்டே இருக்கும். இங்க போனா நான் தான்ங்கிற அகங்காரத்துல போய் கடைசியில உனக்கு எல்லாமே வந்துடும். காசு என்ன இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம்னா இங்க ஒரு டிப்ரெஷன் இல்ல, ஃப்ரீயா இருக்கலாம். போது இல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துடலாம். இங்க போனா நம்ம தான் பண்றோங்கிற ரொம்ப மன நெருக்கடி வந்துடும். சரிங்களா? அப்புறம் ஒன்னும் இல்ல. அப்புறம் திரும்படியும் அதுல இருந்துதான் ஆரம்பிக்கும். ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? யாரா இருந்தாலும் சரி ஒரே எந்த தெய்வத்தினாலும் கும்பலாம். உண்மையா கும்பிடுங்க. சரிங்களா? எதுவுமே கேட்காதீங்க. இந்த உலகத்துல எங்கெங்க அத்தனை கோயில் இருக்கும், சுடலம் மாடனம் எல்லாருமே சிவன் தான். சிவன் பார்வதி தான். சரிங்களா? எல்லாருமே சொல்லுவாங்க அது இது இல்ல. நீங்க சிவபெருமானதான் வழிபடுதீங்க, உருவத்தை வழிபடுதீங்க. ஆனா உங்க உள்ளத்துல இருந்து ஒரு தூய்மையான ஒரு அன்பு ஒரு இறக்கம் வந்து அந்த கண்ணீருக்கு நிறைய விலை மதிப்பில்லாதது உண்டு. சரிங்களா? எதை பத்தியுமே பயப்படக்கூடாது. இதுல மெயின் கான்செப்டே ஒண்ணுதான். யார வழிபட்டாலும் என்ன தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் மனப்பூர்வமா உண்மையா நீ இருக்க அப்படின்னு ஒரு மன தைரியத்தோட நம்ம போனாலே நமக்கு அடுத்தது வெற்றி தான். சரிங்களா? தோல்வி வந்தாலும் கடந்து போகும், வெற்றி வந்தாலும் கடந்து போகும். சரிங்களா? எல்லாமே சிவமயம். நமச்சிவாயம்.